அமைதியான குரலில். கடல் கரையை ஒட்டியிருந்த அந்த ஊர் எப்போதும் அமைதியோடுதான் விழித்தெழும். மீனவர்களின் வலைகளும் மணலில் ஓடும் குழந்தைகளின் சிரிப்பும் அந்த ஊரின் தினசரி வாழ்க்கை. ஆனால் 2004 டிசம்பர் 26 அன்று காலை கடல் பேசவில்லை, அலைகள் ஒலிக்கவில்லை, தண்ணீர் திடீரென பின்வாங்கியது. சிலர் பார்த்தனர், சிலர் புரிந்து கொள்ளவில்லை. கடல் இப்படி சும்மா நடக்காது என்று மூதாட்டி சொன்னாள். யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் கரும் மேகங்களைப் போல பெரும் அலைகள் ஊரை மூடின. வீடுகள் போனது, கனவுகள் போனது, மனிதர்கள் மௌனமானார்கள். அந்த மௌனத்தின் நடுவில் 8 வயது சிறுவன் அருண் தனியாக நின்றான். ஆண்டுகள் கடந்தன. இன்று அதே கடற்கரையில் அருண் நிமிர்ந்து நிற்கிறான், ஒரு பேரிடர் மேலாண்மை அதிகாரியாக. சுனாமி நம்மை அழிக்க வரவில்லை, நம்மை தயாராக இருக்க கற்றுக் கொடுக்க வந்தது. விழிப்புணர்வே உயிர் பாதுகாப்பு. 2004 சுனாமி 1000 உயிர்களை நம்மிடமிருந்து பறித்தது. மறக்க முடியாத அந்த துயரத்திற்கு, அனைத்து சுனாமி நினைவிடத்திற்கும் மௌனமாக ஒரு மரியாதை.